இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஜெபங்களும் வாழ்த்துக்களும். ஆண்டின் பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறை நம் தாய் திரு அவையானது சிறப்பிக்கின்றது. அக்காலத்தில் இயேசு நிலைவாழ்வு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்து கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம். இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு கண்டு அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாய் இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, உன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தாலன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நிலைவாழ்வு அளிக்கும் உணவாகிய நற்கருணை, அதாவது தன்னுடைய உடலை பற்றி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நற்செய்தியிலே பேசுகிறார். புனித அந்தோனியாரின் வாழ்விலே நடந்த ஒரு நிகழ்வு. அவரிடத்திலே ஒரு யூதர் வந்து நற்கருணையில் ஆண்டவர் இல்லை என்று வாதித்தார். அதற்கு அந்தோனியார் அவரிடத்திலே, நற்கருணையில் ஆண்டவர் வாழ்கிறார் என்பதை என்னால் நிரூபித்து காட்ட முடியும் என்று கூறுகிறார். ஆகவே நீ உன்னிடத்திலே இருக்கிற கழுதையை பட்டினி வேண்டுமென்றாலும் போட்டுக்கொள், 3 நாட்களுக்கு பிறகு என்னிடத்திலே அதை கொண்டு வா. அப்பொழுது நற்கருணையில் ஆண்டவர் வாழ்கிறார் என்பதை நான் உனக்கு நிரூபித்து காட்டுகிறேன் என்று அவனிடம் சவால் விட்டார். அதே போன்று நேரமும் இடமும் குறிக்கப்படுகிறது. அந்த இடத்திலே புனித அந்தோனியார் நற்கருணையை கொண்டு வருகிறார். மறுபுறத்திலே அந்த யூதர் தன்னிடம் இருந்த கழுதையை கொண்டு வருகிறார். அப்பொழுது அக்கழுதையை கொண்டு வந்த மனிதன் அதன் ஒரு புறத்திலே புல்லை வைத்து கொண்டு கழுதையை கூப்பிடுகிறான். அப்பொழுது அந்தோனியார் தன்னுடைய கரங்களிலே இருந்த நற்கருணையை அதன் முன்பாக வைத்து அக்கழுதையை பார்த்து, என் கையில் இருக்கும் உன்னை உண்டாக்கியவர் பெரியவர், அவர் பெயரால் கட்டளையிடுகிறேன், உடனே நீ மண்டியிட்டு அவரை வணங்கி ஆராதிப்பாயாக என்று கட்டளையிடுகிறார். உடனே அக்கழுதையும் நற்கருணையில் இருக்கும் இயேசுவுக்கும் அங்கு ஆராதிக்கும் வண்ணமாக முழந்தாள் படியிட்டு ஆண்டவரை வணங்குகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையில் பிரசன்னமாகி இருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வை வழங்கி கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த உண்மை நிகழ்வு சான்றாயிருக்கிறது. இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிலைவாழ்வு அளிக்கும் உணவாகிய நற்கருணை தனது உடலை குறித்து பேசுகிற பொழுது பல சீடர்கள் அவரை விட்டு விலகி செல்வதாக நாம் வாசிக்கின்றோம். பலர் அவரை நம்பாமல் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எவ்வளவு அரும்பெரும் அடையாளங்கள் செய்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். பல நேரங்களில் நாமும் இயேசுவின் மீது, நற்கருணையின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் நம்முடைய வாழ்விலும் எந்த விதமான மாற்றங்களும்
ஆண்டவரின் உடனிருப்பும் இல்லாமல் போகிறது. ஆகவே இயேசுவின் அடிசுவட்டை பின்பற்றி நடக்க விரும்புகிற நாம் நற்கருணையில் இயேசு உண்மையாகவே பிரசன்னமாகி இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரை பற்றி கொண்டு வாழ்வோம். இறையாசீர் பெறுவோம்.